Hi friends, welcome to Natural Wood Polish Work. நாம் இப்போ இந்த வீடியோவில் ஷீன் லாக் வுட் பாலிஷ் மேனுவலாக எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஆல்ரெடி சீவி தேய்ச்சி பட்டிலாம் பார்த்துட்டு சாண்டிங் சீடர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனல் பண்ணுறாங்க. இதுதான் அந்த வீடியோ. இது வந்து ஷீன் லாக் பாலிஷ் தாங்க மேனுவலாக அப்ளை பண்ணுறோம். பாருங்கள் எப்படி ஷைனிங்காக இருக்குது. இருட்டில் எடுத்ததால் கொஞ்சம் டல்லாக இருக்குது. இப்படி ஒன்றும் இல்லை. இது வந்து லைட்டாக வால்நட் கலர் போட்டு பண்ணுறாரு. ஷீன் லாக் கம்பெனி, ஷீன் லாக் மேனுவல் பாலிஷ். இது மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டத்தில் நம்ம மேனுவலாக ஷீன் லாக் போட்டாவே தாராளமாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு காசு இருக்கிறவங்க பிவி போடுறாங்க. மீடியம் பட்ஜெட்டில் பண்ணோம், நல்லா ஷைனிங்காக பண்ணோன்னா நம்ம இதுமாரி மேனுவலாக பண்ணிக்கலாம். நம்ம மேனுவலாக பண்ணவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக தொடக்கிறார் பாருங்கள். ஆல்ரெடி இது சீலர்லாம் போட்டு 2 கோட் சீலர் போட்டாச்சு. பட்டிலாம் பார்த்து ஃபைனல் பண்ணுறாரு. இதான் சென்ட்டு துணி சொல்லுவாங்க. அதில் போட்டால் தான் நல்லா ஸ்மூத்தாக வரும். அந்த லைன்ஸ்லாம் தெரியாமல் இருக்கும். இதே காடா கிளாத்தில் போட்டோம்னா நம்ம அந்த ஸ்மூத்னஸ் வராது. ப்ரெஸ்ட்டில் அடித்த மாதிரி அந்த லைன்ஸ் தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு காட்டன் கிளாத், அதான் காட்டன் கிளாத். இது பியூர் காட்டனு. கடையில் துணி கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. பியூர் காட்டன் 1 மீட்டர் வாங்கி அது 4ஆக கீச்சு அது ஒரு பீஸ் எடுத்து பண்ணணும். அதுமாதிரி போட்டிங்கன்னா நமக்கு அந்த ஸ்மூத்தாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி போடணும். அப்படி போட்டிங்கன்னா உனக்கு அந்த மிஷின் ஃபினிஷிங்கே வரும். கிட்டத்தட்ட இந்த சோஃபாவுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து 1.5 to 2 லிட்டர் பாலிஷ் ஆகும். பார்க்குறதுக்கு அவ்வளோதான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஏற்றோம்னா லைஃப் அதிகமாக இருக்கும். நம்ம மிஷினில் அப்ளை பண்ண ஃபீலும் கிடைக்கும். ஒரே இடத்துல போடக்கூடாதுங்க. இவர் எப்படி போடுறாரு பாருங்கள். அப்படி சுற்றி வந்து போடுறாரு. மேலே கீழே டாப்பு பாட்டமு எல்லாமே அது மாதிரி வந்து ஒரே இடத்துல அப்ளை பண்ணிகிட்ருக்கக்கூடாது. ஏன்னா வந்து அது சிக்கம் துணி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஏரியா மாற்றி ஒரு ஏரியாவாக இதை பாருங்கள். எப்படி அங்கேருந்து ஆரம்பித்து சுற்றி அப்படியே போடுறாரு பாருங்கள். அதுமாரி போட்டால் போட்ட இடத்துல ட்ரை ஆகிடும். நம்ம திரும்பி போடும்போது மெட்டீரியல் வந்து அருமையாக உட்காரும். போட்ட இடத்துலேயே போட்டோம்னா ஈரத்துலேயே போட்டோம்னா மெட்டீரியல் உட்காராது. அந்த இடத்துல ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு போட்ட இடத்துலேயே போடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் வீடியோ பார்க்க நேச்சுரல் வுட் பாலிஷ் ஒர்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.